If you think freelancing in 2026 is overcrowded or this thing is only for experts, you're completely wrong. நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் இப்போ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒர்க் ஆகாது. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் சேஞ்ச் நவ். அண்ட் இந்த வீடியோல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுவேன். லைக் ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா வேணாமா, கார்பரேட் ஜாப் பெட்டரா இல்ல ஃப்ரீலான்சிங் பெட்டரா, 2026ல என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் முக்கியமா தேவை, அண்ட் தென் ஹவு டு கெட் ஏ ஃபர்ஸ்ட் கிளைண்ட், அண்ட் பெஸ்ட் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் நான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். இது உங்களுக்கு ஒரு மினி ஃப்ரீலான்சிங் கரியர் வீடியோவா இருக்க போகுது. ஸோ நீங்க ஃப்ரீலான்சிங்ல எதனா சாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் ஐ ஹோப் யூ வில் கெட் வாட் யூ வாண்ட். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட பேர் கார்த்திக் முருகவேல். ஏன்னா I run a performance and creative marketing agency, and also I upload contents related to freelancing, money and career based videos. So don't forget to subscribe my page, and இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. லெட்ஸ் கோ. கார்பரேட் ஜாப் பெட்டரா, ஃப்ரீலான்சிங் பெட்டரா? ஸோ இந்த ஒரு தாட் 90% ஆஃப் த பீப்புளுக்கு காலேஜ் முடிச்ச உடனே நம்ம ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகலாமா, ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி காசு சம்பாதிக்கலாமா, கெரியர் பில்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட் டெஃபினட்டா அவங்க எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ கார்பரேட் அண்ட் ஃப்ரீலான்சிங் ரெண்டுத்துலயுமே அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இந்த ஒரு வீடியோ ஃப்ரீலான்சிங்ன்றதுனால நான் ரொம்ப இன்டெப்தா கார்பரேட்ல போல. ஸோ ஃப்ரீலான்சிங் எதுக்காக நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் கம்பேரிசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்பரேட்ல ஃபிக்ஸட் சேலரி, ஃப்ரீலான்சிங்ல ஸ்டெடி சேலரி இருக்காது. ஒரு மாசம் அதிகமா வரும், ஒரு மாசம் கம்மியா வரும். கார்பரேட்ல மண்டை வெடிக்கிற மாதிரி ப்ரெஷர் இருக்கும், பட் ஃப்ரீலான்சிங்லயும் ப்ரெஷர் இருக்கும், பட் ஆனால் கம்மியா இருக்கும் அது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை தவிர்த்து ஒரு 3 மெயினான ரீசன்ஸ்னால ஃப்ரீலான்சிங் பெட்டர் நான் சொல்லுவேன். ரீசன் நம்பர் 1, இப்போ நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸை லைக் லே ஆஃப் பண்றாங்க. ஏன்னா தேவையில்லாம ஃபிக்ஸடா ரொம்ப பெரிய சேலரியை அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் ஒர்க் லோட் கம்மியா இருக்கும் போதும் தேவையில்லாத சேலரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ்ல ஃபுல் டைமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஃபுல் டைமர்ஸ் லே ஆஃப் பண்றாங்க. ஸோ அதுவே ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி ப்ராஜெக்ட் பேசிஸ்ல அவங்களுக்கு பே பண்ணா கம்பெனி நிறைய காசு சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால நிறைய கம்பெனிஸ் இப்போ ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரீசன் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, குளோபல் ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட் இஸ் க்ரோயிங். 2024ல குளோபல் ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட் வச்சு ஒரு சர்வே எடுத்தாங்க. ஸோ அதுல என்ன தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் ப்ரொஜெக்டட் டு க்ரோ ஃப்ரம் $7.3 billion to $16.5 billion by 2029. அதாவது 5 இயர்ஸ்ல இந்த ஒரு ரேபிட் க்ரோத் இருக்கும் அப்படின்றத சர்வே மூலியமா சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ரீசன், கார்பரேட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹார்ஸ்ல ஒர்க் பண்ணி ரொம்ப சாவடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்றாங்க. நம்ம நிறைய பார்த்துட்டும் இருக்கோம். ஸோ இதனால ஃப்ரீடம் இல்லை, அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை, ஹாப்பினஸ் இல்லை. இதை நான் சொல்ல, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் முதற்கொண்டு. ஸோ இந்த டைம்ல கார்பரேட் எம்ப்ளாயிஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். செக்மெண்ட் 1, ஸ்கில்ஸ் தட் ஆக்சுவலி ஒர்க் இன் 2026. 2026ல ஹை டிமாண்ட்ல இருக்கிற பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்கில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட்டிங், கான்டென்ட் கிரியேஷன், நோ கோட் வெப் டெவலப்மெண்ட், ஏஐ ஆட்டோமேஷன், SMM, லீட் ஜென்ரேஷன், அவுட்ரீச், டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இதில் நான் சொல்லியிருக்கேன், டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பிகினர் ஃப்ரெண்ட்லி கிடையாது, பட் ரொம்பவே ஹை டிமாண்ட். ஸோ அதனால தான் நான் அதையும் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ இப்போ நான் சொன்ன 8 ஸ்கில்ஸ்ல நீங்க எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ண போறீங்க, எது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்க என்ன டிசைட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. செக்மெண்ட் 2, ஹவு டு லேர்ன் அ ஸ்கில் ஃபாஸ்ட் வித்வுட் வேஸ்டிங் மந்த்ஸ். உங்கள நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒன்று கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும், ஏதாவது காசு கட்டி தான் படிக்கணும், அப்போதான் நம்மளுக்கு மண்டையில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்கீங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஆல்சோ கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டாங்க, லைக் கோர்ஸ் ரிலேட்டடா என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா 2025ல சர்டிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமா, அது இருந்தால் தான் நம்மளால பேஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நானுமே ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணேன், UI UX ரிலேட்டடா ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணேன். இது நான் 2023 ஸ்டார்டிங்ல பண்ணேன். ஸோ அந்த டைம்ல சர்டிஃபிகேஷன் டஸ் மேட்டர். ஸோ இப்போ 2026க்கு சர்டிஃபிகேஷன் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் நீடட். 90% ஆஃப் த கம்பெனி சர்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க மாட்டாங்க. அண்ட் ரிமைனிங் 10% லைக் தே மைட் ஆஸ்க். பட் அதுவுமே உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா தில் டெஃபினெட்லி ஹையர் யூ. ஸோ ஸ்கில் தான் முக்கியம், சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டீங்க, அதை எப்படி ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறது ரொம்ப மந்த்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் எப்படின்னு நான் சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ணிட்டீங்க, இதை நீங்கள் இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்க போகிறீங்க. ரொம்ப மந்த்ஸும் உங்களுக்கு டைம் இல்லை, ஸோ சீக்கிரமாக லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவீங்க? எடுத்தோடனே அதனால் போய் கோர்ஸ் பார்க்கணும், யூடமே கோர்ஸரா அந்த மாதிரி போய் காசு கட்டி அதையுமே ஒழுங்காக படிக்காம நிறைய பேர் கேட்டு போனவங்களாம் இருக்காங்க. யூடியூபே போதும். சப்போஸ் உங்களுக்கு யூடியூப் நீங்கள் அதில் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுறீங்க, தேடி படிக்க முடியாது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் கோர்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணும். இது வீடியோ எடிட்டிங்க்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். அண்ட் தென் அந்த ஒரு ஸ்கில்லுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கு,
அதுல எந்த டூல் இப்போ கரண்ட்ல ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றதையும் ஃபைன் பண்ணிட்டு அந்த ஒரு டூலை மாஸ்டர் பண்ணுங்க. இப்போ வீடியோ எடிட்டிங்க்கு டாவின்சி இருக்கு, ப்ரீமியர் ப்ரோ இருக்கு, கேப்கட் இருக்கு, ஃபைனல் கட் ப்ரோ இருக்கு. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ நான் ப்ரீமியர் ப்ரோவும் படிக்கிறேன், டாவின்சியும் படிக்கிறேன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். எதனா ஒரு டூலை சூஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ் ஆன் தட் அண்ட் மாஸ்டர் இட். ஸோ படிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்களே ஒரு மந்த்லி கேலண்டர் முடிஞ்சா ஒரு 10 minutes ஆகும். அதை நீங்களே வந்துட்டு லைக் கிரியேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாளுக்கு நான் இதை தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா அன்னி இதை கரெக்டா ப்ராப்பரா முடிச்சிருங்க. ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சில வீக்ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ்லயோ நீங்க அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரை ப்ராக்டிசிங் இட். ஸோ இந்த டைம்ல தான் நீங்க வந்துட்டு உங்க போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுவீங்க. லைக் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் லைக் ஸ்டாக் ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் நீங்களே எடிட் பண்ணுங்க. கிளைண்ட்ஸ் இருந்தால் தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இருக்க பிக்சர்ஸ்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் நிறைய இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்குங்க. வீடியோஸ் நீங்களே எடிட் பண்ணி செக் இட் யோர் செல்ஃப். லைக் எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு உங்களை பெட்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் பை சைட் ChatGPT டெஃபினட்டாக தேவை. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டவுட் இருக்கும், அது வந்துட்டு உங்களால் யூடியூப்ல ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல ChatGPT கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயம் எனக்கு புரியலடா, இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னு சொன்னா அவனே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். கிளியர் கட்டா வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். ஸோ பேசிக்கா நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே ஒரு ஸ்கில் உங்களால் ஈஸியாக மாஸ்டர் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. செக்மெண்ட் 3, பில்ட் யுவர் ஓன் போர்ட்ஃபோலியோ. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லையா? நோ ப்ராப்ளம். எந்த ஒரு ரோலாக வேணா இருக்கட்டுமே. கிராஃபிக் டிசைனர், வெப் டெவலப்பர், வீடியோ எடிட்டர், அந்த மாதிரி யாரா வேணா நீங்க இருங்க. ஒரு 3 to 5 சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. வெப்சைட்ஸ் இருக்கு, வெப்சைட்ஸை ரீடிசைன் பண்ணுங்க. ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் இமேஜஸ் இருக்கு, ரீடிசைன் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே வந்துட்டு டைம் எடுத்து பில்ட் பண்ணுங்க. அட் த எண்ட் ஆஃப் 1 month உங்கள்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஒரு 4 ப்ராஜெக்டோ இல்லை 5 ப்ராஜெக்டோ, 2 ப்ராஜெக்ட் கூட இருக்குமே. இந்த 2 ப்ராஜெக்ட் வச்சு ஒரு சூப்பரான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, என்கிட்ட ஒர்க்ஸ்லாம் இருக்கு, போர்ட்ஃபோலியோ நான் எங்க ரெடி பண்றது? அதுதானே உங்க கேள்வி. வரேன். ஸோ போர்ட்ஃபோலியோன்றது ஒரு ப்ராப்பரான லேண்டிங் பேஜ் ஒரு வெப்சைட்டாக காமிச்சாதான் அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூப்பர் கூலான போர்ட்ஃபோலியோ பண்ண நான் உங்களுக்கு 3 வெப்சைட்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்றேன். நம்பர் 1 இஸ் பென்டோ, நம்பர் 2 இஸ் கார்ட், அண்ட் நம்பர் 3 இஸ் ஃப்ரேமா. என்னடா கூகுள் டிரைவர் சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க? அவன் மட்டும் வேணாம். இப்போ நான் சொன்ன 3 லிங்க்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இதில் போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டூல் பிடிச்சிருக்கோ அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிக்கலாம். செக்மெண்ட் 4, பெஸ்ட் வேஸ் டு கெட் ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்ஸ் இன் 2026. நம்பர் 1, ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஃபைவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர், பீப்புள் ஃபார் ஹேர். ஸோ உங்களை நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எனக்கு செட் ஆகல ப்ரோ, கிளைண்ட்ஸ் அதில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எஸ், கஷ்டம் தான். நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு வே எங்கேயுமே இருக்காது. நம்பர் 2, இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் எப்படி ப்ரோ நான் கிளைண்ட்ஸ் எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். உங்கள் வீணா போன ஃப்ரெண்டுக்கு மீம் ஷேர் பண்ணுறது, இந்த ரீல் ஷேர் பண்ணுறது, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் ஆனால் கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுலையும் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்பெண்ட் பண்ணலாம் நிறைய டைம். நீங்கள் என்ன சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ChatGPTக்கு அதுக்கேற்ற மாதிரி பிக்ஸ் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிட்டு மெசேஜஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுங்க. அதில் அவங்களுக்கு உங்களோட சர்வீஸ் தேவை அப்படின்னா டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. நம்பர் 3, லிங்க்டின். சேம் லிங்க்டின்லேயும் அதே தான். பிக்ஸ் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கோங்க, அப்ரோச் பண்ணுங்க. ஒரு 50 அப்ரோச் பண்ணாதான் ஒரு 5 பேராச்சும் ரிப்ளை பண்ணுவோம். அதில் ஒருத்தனாச்சும் ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்பர் 4, கோல் காலிங், கோல் மெயிலிங் அண்ட் கோல் மெசேஜிங். இது வந்துட்டு கொஞ்சம் ஓல்ட் மெத்தட் தான், பட் ஆனால் எஃபெக்டிவான மெத்தட். சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ். நம்பர் 5, வேர்ட் ஆஃப் மவுத். வேர்ட் ஆஃப் மவுத்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங் பட் ரெஃபரல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் மூலியமாக கிடைக்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைக்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைக்கிறது. ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. அண்ட் ஃபைனலாக 6வது வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷன். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க உங்களில் முக்கால்வாசி பேர் என்ன இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுவீங்க ஆப்வியஸா. இப்போ எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23K கிட்ட இருக்கு. ஸோ இது மூலியமா எனக்கு கொலாபரேஷன்ஸ் அப்ரோச் வரும், ப்ரொமோஷன் அப்ரோச் வரும், ப்ராஜெக்ட்ஸ் அப்ரோச் வரும். ஸோ இதெல்லாம் எதனால வந்துச்சு அப்படின்னா நான் கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். ஸோ கார்த்திக் முருகவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, இதெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு தெரியுது. ஸோ அது மூலியமா அவங்களுக்கு அந்த தேவை இருக்கிறதுனால தான் அந்த சர்வீஸ் கேட்டு வராங்க. இதனால கான்டென்ட் கிரியேஷன் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க 2025. ஸோ 2026 வந்துருச்சு. பார்த்துட்டு இருக்க நீங்களும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு கெட் கிளைண்ட்ஸ். செக்மெண்ட் 5, ஹவு டு கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். இந்த ஒரு செக்மெண்ட்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. லைக் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கூட கிடைக்காம இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு குட்டி டிப் நான் உங்களுக்கு தரேன். 5 ஸ்டெப் தான். நம்பர் 1, ரிசர்ச் பிராண்ட். ஸோ வீடியோ எடிட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நீஷ் வச்சு சூஸ் பண்ணணும். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஃப்ளூயன்சர் டைப், மேக்கப் ஆர்டிஸ்ட், டாக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய நீஷஸ் இருக்கு. ஏதாவது ஒரு நீஷ் வந்துட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா தரவான ரிசர்ச் பண்ணுங்க. நம்பர் 2, ஸ்பாட் அ ப்ராப்ளம்.
அவங்க டே டு டே லைஃப்ல என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸ்பாட் இட். நம்பர் 3, ஆஃபர் அ சொல்யூஷன். இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அதுக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க டே டு டே லைஃப்ல என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் அ சொல்யூஷன். நம்பர் 4, ஷோ சம் சாம்பிள் ஒர்க்ஸ் ஆஃப் யோர்ஸ். அண்ட் நம்பர் 5, பர்ஃபெக்ட் சிடிஏ. நான் ஒரு பேசிக்கான அவுட்ரீச் டெம்ப்ளேட்டை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் சிம்பிளான அவுட்ரீச் ஃபார்முலா. இந்த மாதிரி ஒரு பேசிக் அவுட்ரீச் டெம்ப்ளேட்டை நீங்கள் ரெடி பண்ணி கிளைண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. 50 மெம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் அவுட்ரீச் பண்ணுறீங்க, லைக் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 5லேருந்து 10 பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. அதுலேருந்து 1 or 2 தான் வந்துட்டு ஷார்ட் லிஸ்டே ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ். 6வது செக்மெண்ட், ப்ரைசிங். ஃப்ரீலான்சிங்க்கு ப்ரைசிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக ப்ரைஸ் செட் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ப்ரைசிங்ட்டு என்னால் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. பிகாஸ் நிறைய டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ப்ரைசிங்கில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இதுதான் ப்ரோ நான் என்னோட சர்வீஸாக கொடுக்க போகிறேன், இதுக்கு என்ன ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேரெக்டாக எங்களை மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு டெஃபினட்டாக கைட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு பேஸாக நான் உங்களுக்கு காமனாக சொல்கிறேன். லைக் பிகினர்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ தான் லைக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோ எடிட்டிங் எடுத்துக்கோங்க, எல்லாமே நான் வீடியோ எடிட்டிங் தான் எடுக்கிறேன். ஸோ அது காமனான ஒரு இது எல்லாருக்குமே டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. அதனால ஸ்டார்ட் வித் 500 or 600, 700. ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் 400 எடிட் பண்ண ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால ஸ்டார்ட் ஒர்க்கிங் அண்ட் பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட். நீங்கள் வந்து ஒரு 20-30 வீடியோஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 4 to 5 கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வில் ஸ்ட்ரைட் அவே கோ டு இன்டர்மீடியட் ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் 1000 or 1500 போட் பண்ணலாம் per வீடியோ. ஸோ ஃப்ரீலான்சிங் பற்றி நான் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், ஒரு இன்கம் பத்தாது, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் பாசிவ் இன்கம் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய வேஸ் வந்துருச்சு. ஸோ என்னோட சேனல் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா பாசிவ் இன்கம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஃபைவர் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் 1 by 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீலான்சிங் பற்றி இது தவிர்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணால் அது இன்னும் லென்த்தாக போகும். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக ஃப்ரீலான்சிங் பற்றி தெரியணும், இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் ஃப்ரீலான்சிங்கில் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 டெஃபினட்டாக உங்களுக்காக போடுறேன். இவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வரட்ட பேசியிருக்கேன். ஒரு லைக் போட்டு போயிருங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய ஃப்ரீலான்சிங் அண்ட் மணி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். ஹாப்பி லேர்னிங்.